பழைய பேப்பர், பிளாஸ்டிக், இரும்பு. பழைய பேப்பர், பிளாஸ்டிக், இரும்பு. பழைய பேப்பர், பிளாஸ்டிக், இரும்பு. சார், பழைய பேப்பர், பிளாஸ்டிக், இரும்பு. பழைய பேப்பர், பிளாஸ்டிக், இரும்பு. வெந்நீர் கலந்துட்டேன், குளிக்க வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தானேம்மா, லேட்டா குளிக்கிறேனே. மணி 9:30 ஆயிடுச்சுங்க. சரி வரேன் போ. ஐயா வணக்கங்கய்யா. என்ன வேணும்? என் சம்சாரம் பெரிய ஆஸ்பத்திரியில் இறந்து போயிடுச்சு. ஏங்க ஃபோன். சொல்லுங்க. ம் ம் ஆஃபீஸ்க்கு வாங்க பேசலாம். சொல்லு. என் சம்சாரம் இறந்துட்டாங்கய்யா. ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும். கையில் காசு இல்லை. பெரியவங்க நீங்கள் பார்த்து உதவுனீங்கன்னா புண்ணியமாக போகுமையா? எந்த ஊர்? திருவண்ணாமலைங்கய்யா. எந்த ஆஸ்பத்திரின்னு சொன்ன? பெரிய ஆஸ்பத்திரி. பெரிய ஆஸ்பத்திரினா சென்ட்ரலில் இருக்கு அதுவா? ஆமாங்கய்யா. அங்கேருந்து இங்கே எப்படி வந்த? 1000 ரூபா அட்வான்ஸை கொடுத்து மிச்சத்தை வீட்டில் போய் தரேன்னு வண்டியை பிடிச்சங்கய்யா. அவனும் ஒத்துக்கிட்டு தான் வந்தான். திடீர்னு என்ன நினச்சானோ தெரியல, மொத்த காசையும் கொடுத்தா தான் வருவேங்கிறான். இங்கே தெரிஞ்ச ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு, அவர்கிட்ட காசு வாங்கலான்னு போனேன். ஆனால் வீட்டை கண்டுபிடிக்க முடியலையா. அவர் அட்ரஸ் என்ன சொல்லு. அட்ரஸ் இல்லைங்கய்யா, செல் நம்பர் தான் வச்சுருந்தேன். ஃபோன் தொலைஞ்சு போனதுனால அவர்கிட்ட பேச முடியல. ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற? உங்களை மாதிரியானவங்க ஒரு ஃபோன் போட்டால் அரசாங்கமே அடக்கம் பண்ணிடுமே. உசுரோடு இருக்கிறப்போ அவன் ஆசைப்பட்ட எதையும் நான் செஞ்சதில்லை. உசுரை விட்டுறப்போ கையில் காசு இல்லைன்னு அனாதை பண்ண மாட்டோம், இங்கே எங்கேயாவது என்னை எரிச்சிடாத, எப்படியாவது ஊருக்கு கொண்டு போயிடுன்னு சொன்னாயா. எனக்கு வேற வழி தெரியலையா. பாவமா இருக்குங்க, ஏதாவது கொடுத்து விடுங்க. சரி, இப்போ வண்டிக்கு எவ்வளோ தரணும்? 5000 ரூபா பேசி 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டேங்கய்யா. ஏங்க போனா போதுங்க, ஏதாவது கொடுத்து விடுங்க. பொறு. இப்போ வண்டி எங்கே நிற்குதா? மெயின் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு மைதானம் இருக்குல்ல ஐயா, அங்கே தான். எந்த மெயின் ரோடு சொல்கிற? ஆள் நடமாடுறதுக்கு மட்டும் ஒரு இரும்பு பாலம் இருக்குல்ல ஐயா. ஓ, அங்கே மைதானம் எங்கே இருக்கு? சுற்றி கம்பி வலையெல்லாம் போட்டிருப்பாங்க ஐயா. மைதானத்துக்குள்ளேயே வண்டி நிற்குதா? இல்லைங்கய்யா, அதை தாண்டி ஒரு ஆலமரம் இருக்குல்ல, அங்கே தான். நீ சொல்கிறது இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அங்கே ஆலமரங்கிற மைதானங்கிற, நீ சொல்கிறது நம்பும்படி இல்லையே. ஏங்க இப்போ நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே போகலைன்னா பணத்தை இறக்கி போட்டு போயிடுவாங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுத்து உதவுனீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுமையா. நீ உண்மையை சொல்லு, தரேன். ஏங்க கூப்பிடுங்க அவரை. அவருக்கு கொடுக்கறதுல என்ன குறைஞ்சா போயிட போறோம் நாம. பசிக்குது காசு இல்லைன்னு உண்மையை சொல்லியிருந்தா தந்திருப்பேன். அதை விட்டுட்டு சம்சாரம் செத்து போச்சா, வண்டி நிக்குதா, ஆள மரமா, எவ்வளவு பொய். எனக்கு என்னமோ பொய் சொல்ற மாதிரி தெரியல.
எப்படி சொல்ற? பொய்யா இருந்தா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் திட்டிட்டு போயிருப்பான். இந்த மாதிரி அழுதுகிட்டே போயிருக்க மாட்டான். தட்டு வாங்கி அதுல அவனே காசு போட்டு வந்து கேக்குறான். அவன் சொல்றத போய் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கியே. இல்லங்க. எனக்கு எல்லாம் தெரியும், போய் வேலையை பாரு. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன், எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்லு. அவனை விரட்டி விட்டதுனால தானே அழுகுற? என்னமோ தெரியலங்க, அவன் அழுதத நினைச்சுக்கிட்ட அழுக வந்துடுச்சு. அப்ப எம்எல் நம்பிக்கை இல்லையா? நீங்க சொல்றதுதான் உண்மை. நான் அழல, போதுமா? ஏங்க, எதுக்குங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க? போய் குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஆமா மச்சான். டிரைவர், திருவண்ணாமலைக்கு பாடி எடுத்து போற வண்டி தானே ஆமா இது? சார், உங்களை தேடி தான் பணம் வாங்க வந்தாரு. இப்ப எங்க போயிட்டு வர? சார் பசிச்சது, போன ஆள் வரல, அதான் சாப்பிட்டு வரலான்னு போனேன் சார். சரி, வண்டிக்கு எவ்வளவு பேசிருக்காரு? 5000 ரூபா சார். 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காப்ல, இன்னும் 4000 ரூபா பாக்கி இருக்கு. உங்ககிட்ட பணம் கொடுத்தா அவர்கிட்ட சொல்லிடுவல, மறுபடியும் கேட்க மாட்டியா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? ஹலோ, சொல்லுப்பா. குடு குடு.
நான் தான் அப்பவே சொன்னேனேம்மா. அவ சொன்ன இடம் முழுக்க தேடி பார்த்தேன். ஒன்னுத்தையும் காணோம். சரி, நீங்க குளிச்சிட்டு வந்து சாப்பிடுங்க. you